ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் இருந்தே கடைசி வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆரி ஒர்க் டிசைன் வந்து எப்படி நீட்டாக செய்யணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். இது வந்து பிகினருக்கும் டெய்லருக்கும் ரொம்ப ஈஸியாகவே ஃபாலோ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்கள் ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட்னஸாக வர்றதுக்கு நான் கேரண்டி. அப்படின்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது முதல்ல வந்து கை தான் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா அதில் வந்து நம்ம எண்டில் ஏதாவது கிளாத் வந்து கட் பண்ணும்போது மிஸ் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் போட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைனிங் கிளாத் வச்சு உள்பக்கமாக வச்சு வெளிப்பக்கமாக திருப்பணும். இதே மாதிரியே 2 ஹேண்டையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ப்ளவுஸோட முன்பகுதியை வந்து ஸ்டிச் பண்ணலாம். இதை ஸ்டிச் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து நண்டுக்கால் அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவு மட்டுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணால் போதுமானதாக இருக்கும். ஸ்டிச் பண்ணி விட்டதுக்கப்புறமா அதை கட் பண்ணி விட்டுட்டு திருப்புனிங்கன்னா உங்களுக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே நீங்கள் அதை வந்து கட் பண்ணி விட்டுட்டு உள்பக்கமாக திருப்பி விடுங்க. இப்போ ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுருங்க.
ப்ளவுஸோட முன்பகுதி ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அதை ரெண்டாக மடித்து மார்க் பண்ணிவிட்டு சென்டர் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. சென்டர்லாம் வச்சு நீங்கள் இழுக்கும்போது அது வந்து ரப்பர் கிளாத் மாதிரி இழுக்காமல் இருந்தால் கரெக்டான அளவில் இருக்குதுன்னு அர்த்தம். இதில் வந்து கீழே 1.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மேல் நோக்கி 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அளவு கரெக்டாக வரும். இப்போ நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணதில் கப் சைஸில் சென்டராக ஒரு பகுதி காமிக்கும். அதிலிருந்து நம்ம ஊக்குப்பட்டி பக்கமாக சென்டர் வச்சு மடிச்சுட்டு அதுலேயுமே 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி தான் கை வளைவு பக்கமாக சென்டரில் இருந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முன்பகுதி பர்ஃபெக்டாக கிடைக்கும். முன்பகுதி வந்து உங்களுக்கு சரியாக ஸ்டிச் பண்ண வரலன்னா நான் இதில் ஃபுல் வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன். அதை வந்து போய் பாருங்கள். ப்ளவுஸோட பேக் சைடு வந்து ஸ்டிச் பண்ணும்போது துணி அங்கே இங்கே விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்டான அளவில் லைனிங்கை வந்து வச்சுட்டு அதில் வந்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. அதிலிருந்து உங்களுக்கு அளவு மாறாமல் கரெக்டாக ஸ்டிச் பண்ண முடியும். ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி தையலுக்காக இடம் விட்டுருக்கிற இடத்துல நம்ம வந்து கட் பண்ணி விட்டு வெளிப்பக்கமாக திருப்பணும். திருப்பிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும்.
நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண மாதிரி இன்னொரு முன்பகுதி இருக்கிறதையும் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே ஆரி ஒர்க் ப்ளவுஸில் முன்பகுதி பின்பகுதி கை எல்லாமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தான் மீதி இருக்கிற கிளாத்தில் பட்டி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ நம்மளும் மீதி இருக்கிற கிளாத்தில் பட்டியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டியை ரெண்டையுமே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பட்டியை ஜாயின் பண்ணும்போது எப்போவுமே முன்பகுதியை வந்து ரொம்ப நீட்டமாக வச்சு நீட்டி ஜாயின் பண்ணக்கூடாது. நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற வீடியோவில் செக் பண்ணுங்கள், எந்த மாதிரி ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க.
ஊக்குப்பட்டி வந்து கட் பண்ணும்போது 3 இன்ச் அளவு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கொக்கி ஸ்டிச் பண்ணுற பகுதியும் கொஞ்சம் வந்து திக்னஸ்ஸாக கிடைக்கும். ஊக்குப்பட்டி ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து சிங்கிள் ஃபுட்டு போட்டு தான் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஆரி ஒர்க் போட்டிருக்க பீட்ஸ்லாம் வந்து கட் ஆகாமல் நீட்டாக வரும். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது 3/4 இன்ச்சு அளவு வச்சு ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஷோல்டர் வந்து கரெக்டாக சென்டராக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கிடைக்கும். ப்ளவுஸோட பேக் சைடு வந்து மடித்து அடிக்கும்போது பேக் சைடு அளவு இப்போ உங்களுக்கு 5 இன்ச் இருக்குன்னா அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த அளவே வந்து மடித்து அடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
எப்போவுமே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது முன்பகுதி வளைவு வந்து கரெக்டாக கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சுருக்கம் இல்லாமல் ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக இருக்கும். எப்போவுமே ப்ளவுஸ் வந்து கை ஜாயின் பண்ணும்போது எண்டிங் வந்து ஒன்று போல் இருக்கணும். அப்போ தான் வந்து அளவு முன்ன பின்ன இல்லாமல் கரெக்டாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு கீழே ஜாயின் பண்ணும்போது கரெக்டான அளவை வந்து ப்ளவுஸை வச்சு அளந்து பார்த்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டான அளவில் ஸ்டிச் பண்ண முடியும். நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக உடம்ப அளந்துக்கோங்க. அளந்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக வரும். அதே மாதிரி ப்ளவுஸில் பின்னாடி டாட் பிடிக்கிறது வந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் இல்லைன்னா 1/2 இன்ச் கூடுதலாக வேணும்னா அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எப்போவுமே எல்லா ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 2 இன்ச்சாவது வந்து கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவங்க ப்ளவுஸ் வச்சிருந்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் ரேராக தான் போடுவாங்க. அப்போ அவங்க குண்டாகிறாங்கனாலும் அவங்களுக்கு பிரித்து விடுற அளவுக்கு துணி இருக்கணும். எந்த ப்ளவுஸ் எடுத்தாலும் குறைஞ்சது 1/2 இன்ச்சாவது வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்படி தான் ஒரு அழகான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு இந்த டுட்டோரியல் வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரியான பல டெய்லரிங் டிப்ஸும் ப்ளவுஸ் டிசைனும் டுட்டோரியலும் பார்க்கணுன்னா என்னோட ராபரி பியூட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் புதுசாக யூஸ்ஃபுல்லான டிப்ஸை உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். பாய் கைஸ்.